பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்டர்வியூ பண்ணி. ஆமாங்க. ஆமா, நம்ம வந்து இந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி பேசலாம், மக்களுக்கு கொஞ்சம் நிறைய விழிப்புணர்வு கொடுக்கலாம்னு சொல்லி பேசியிருந்தோம். ராகு கேது ரெண்டு பேருமே இருக்கிற இடத்த உண்மையிலே கெடுப்பாங்களா? இப்போ என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்ட்ரானமியிலேருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது இல்லையா? வானவெளி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புல இருந்து தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமே வந்தது. இப்போ ராகு கேதுகள் என்னங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமி பாருங்க, இந்த உலகத்தில் படைக்கப்படும் பொழுது அது ஒரு 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து படைக்கல. அது ஒரு டில்ட்டில் தான் இருக்கு. இப்போ எப்படி நம்ம இருக்கிற இப்போ ஸ்டூடியோ ரூமே வந்து ஒரு டில்ட்டாக சாஞ்சிருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல்டில் தான் பூமியே இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இத்தனை படைச்சா ஸ்ட்ரெயிட்டாக படைச்சு விட்ருக்கலாம்ல அப்படின்னா, அதுக்கு காரண காரியம் இருக்குது. ஸோ அந்த டில்ட் அது ஒரு 21 டிகிரிஸு, இது ஒரு டிகிரியில் வந்து டில்ட்டாக இருக்கிறனால அந்த பூமி மேலே விழுகக்கூடிய அந்த சூரியனோட சந்திரனோட நிழல் ரெண்டோட இன்டர்செக்ஷனோட நிழல் பாயிண்ட் நார்த்தில் உழுகிறத ராகு என்றும், சவுத்தில் உழுகிறத கேது என்றும் நம்மளுடைய தெய்வம்சம் பொருந்திய ஞானிகள், இந்த ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி சார், அது இருந்துட்டு போகட்டும், பூமின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு டில்ட்டில் இருக்குதுங்கிறீங்க, அது வந்து சூரியனை சுற்றுதுங்கிறீங்க, அப்புறம் பூமியே தன்னைத்தானும் சுற்றிக்குது, ரொட்டேட்டும் ஆகுது, ரிவல்யூஷனும் ஆகுது. இட் இஸ் கோயிங் அரவுண்ட் த சன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரொட்டேட்டிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறீங்க. பூமிங்கிறது, பூமியை சுற்றுற ஒரே இயற்கை கோள் வந்து சந்திரன், அதுவும் கடவுளால் படைக்கப்பட்டது. அந்த சந்திரன் வந்து பூமியை சுற்றிட்டே மறைமுகமாக சூரியனையும் சுற்றுது. ஏன்னா எப்போ நம்ம சுற்றுற ஒரு ஆப்ஜெக்டே வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை சுற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தெரியாமல் நாமளும் சுற்றிடுவோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினெல்லாம் வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுல பூமிக்கு நார்த்தில் உழுகிறது ராகுவும், பூமிக்கு சவுத்தில் உழுகிறது கேதுவும் சொல்லி எல்லா பிளானட்ஸும் கிளாக் வைஸில் போகுதுன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பூமி, இந்த அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல்னால ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் போகுது அப்படிங்கிறது அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல். அது ஏன் போகுதுன்னா, கடவுள் அப்படி தான் படைச்சிருக்கார். சரி, அப்படின்னா ஒரு ஜோடியாக் என்று சொல்லப்படுகிற, ஒரு ராசி மண்டலம் என்று சொல்லப்படுகிற 30 டிகிரியை கடப்பதற்கு அந்த ஆன்டி கிளாக் வைஸில் போகிற அந்த இன்விசிபிள் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் ராகு அண்ட் கேதுங்கிறது எவ்வளோ மாதம் எடுத்துக்குதுன்னா 180 நாட்கள், 6 மாதங்கள் 1.5 வருஷம் எடுத்துக்குது, 18 மாதங்கள் எடுத்துக்குது. ராகு கேது அப்படிங்கிற கிரகம் ஒரு ராசி மண்டலத்தை கடந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல. இப்போ எல்லாமே மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு போவோம் அப்படின்னா, இவர் ரிஷபத்துக்கு அப்புறம் மேஷத்துக்கு வருவார், மேஷத்துக்கு அப்புறம் மீனத்துக்கு போவார், அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுடைய டாபிக் நீங்க கேட்டது என்னன்னா, சார் அந்த ராகு கேது பயிற்சி ஒன்று ஆகுதே, டிசம்பர் 6, 2026 ஆகுது. ஸோ இப்போ இருந்து ஒரு 3-4 மாசத்துல ஆகுது. அது வந்து பெரிய தாக்கத்தை முதல் கொடுக்குமா, அதை பற்றிலாம் நம்ம பேசணுமா அப்படின்னா கண்டிப்பாக பேசணும். ஏன்னா சனிக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சிக்கு மேலாக, சனிக்கு அடுத்தபடியாக குருவோட இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ராகு கேது பயிற்சி. ஏன்னா குரு 1 வருஷம் எடுத்துக்கிறார், சனி 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். ஆனால் ரெண்டுக்கு நடுவாலே ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிறார் ராகு கேது. சரி, அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ராகு கேதுன்னா என்னன்னா, என்னதான் அது ஒரு திடப்பொருளாக இல்லைனாலும், இட் டசன்ட் ஹவ் எனி மாஸ், இட் டசன்ட் ஹவ் எனி கெமிக்கல். குருக்கு ஒரு கெமிக்கல் இருக்கிற மாதிரி, சனிக்கு ஒரு கெமிக்கல் இருக்கிற மாதிரி ராகு கேதுக்கு கெமிக்கலே கிடையாது. ஏன்னா அது ஒரு இன்விசிபிள் பாயிண்ட். நீங்கள் ராக்கெட் எடுத்துகிட்டு போய் ராகு கேதுவை பார்த்துடலான்ட்டு போனீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு ஜாமெட்ரிக்கில் நம்ம ஒரு பிளாட் பண்ணுறது தான் அது. ஆனால் அது நம்ம ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளை அது கண்ட்ரோல் பண்ணுது. அது ஒரு கார்மிக் பிளானெட்டு. நம்மளுடைய கர்மாவை நமக்கே திருப்பி கொடுப்பதற்கு நம்மளுடைய ஆசாபாசங்கள், நிறைவேறாத ஆசைகள், அந்த நிறைவேறாத ஆசைகளுக்காக நமக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த கடவுளோட தீர்ப்பு, அது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ராகு கேதுகளாக கொடுத்து, ராகுங்கிறவர் போகக்காரகனாகவும் கேதுங்கிறவர் ஞானகாரகனாகவும் செயல்படுகிறது. போகக்காரகம் என்னன்னா, இப்போ ஜாதகத்தில் இப்போ நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க வைங்க, உங்களுக்கு ராகு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ராகு வந்து எனக்கு 4ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த ராகு தான் போகக்காரகன் என்று சொல்லப்படுகிறது. அந்த 4ஆம் இடம் என்ன? இடம், வீடு, தாயார், சுகம், இது எல்லாத்தையும் இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஆசையை கொடுக்கும். ஏன்னா ராகுவே போகம், நமக்கு வேணும், நமக்கு நிறைவேறாத ஆசையை குறிப்பது தான் ராகு. சரி, இந்த அப்படின்னா 4-10, கேது எங்க இருக்கார்? 10ல். இந்த 4-10ங்கிறது தொழில் ஸ்தானம், 4ங்கிறது நம்ம சுகம், இடம், வீடு, வண்டி, வாகனம், ஸ்டேட்டஸ்,
இதுல தான் நம்ம வாழ்க்கை போராட்டமே போயிட்டு இருக்கும். இதே இந்த ராகு கேது வந்து 4-10 இல்லாம 6-12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் பார்த்தீங்கன்னா தொழில எல்லாம் பெருசா போராடிட்டு இருக்க மாட்டான். வெளிநாடு விசா கிடைக்குமா, வெளிநாட்டில் போகலாமா, வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி போகிறது, அங்கே எப்படி வேலை கிடைக்கும், வெளி மாநிலம் போகலாமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏதோ ஒன்று அங்கே இருக்காத விஷயத்தை இங்கே அனுப்பி ஏதோ காசாக்கலாமா, அப்புறம் ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாமா, டெய்லி ட்ரேடிங் பண்ணலாமா, ஸ்பெக்குலேட் பண்ணலாமா. அவனுக்கு புத்தி அப்படி தான் வேலை செய்யும். ஆனால் ஒரு தொழில் ஆரம்பிச்சு உட்காரலாங்கிறது அவனுக்கு வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி 5ல் ராகு 11ல் கேதுங்கிறப்ப குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், லவ் விஷயம், லவ்வுக்காக மெனக்கெடுறது, அது மாதிரி விஷயங்கள். ஸோ 2-8 இருந்ததுன்னா ஆயுசுக்காக, உடம்பு, ஹெல்த்து, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி விஷயங்கள் போகணும். லக்னத்திலேயே ராகு கேது இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப், கலத்திர தோஷம். சார் இவங்க வம்சாவளியாகவே இவங்களுக்கு வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனே வராது சார். எங்கள் தாத்தாக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் இல்லை, சித்தப்பாமார்களுக்கும் இல்லை, பெரியப்பாமார்களுக்கு, உங்கள் பங்காளிங்களுக்கு எல்லாமே கலத்திர தோஷம் இருக்குது சார்ங்கிற மாதிரி அந்த ராகு கேது. ஸோ ராகு கேதுங்கிறது ஒரு மேலிஃபிக் பிளானட், ஒரு பாவகிரகம். அந்த பாவகிரகத்தில் ராகு போகக்காரகனாகவும் கேது பாவகிரகமாகவும் இருக்கு. ஆனால் அவரு குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்கிற சுபகிரகத்தோட பெறும் பொழுது அந்த கெட்டவன் பயங்கரமா நல்லவன் ஆயிடுவான். சார் அது நல்ல கர்மால பிறந்திருக்காரு சார். ராகு அருமையா கொடுப்பாரு, கேது அருமையா கொடுப்பாரு. கேது குருவோட சேர்ந்தா கேல யோகமாகி கோடீஸ்வர யோகம் கொடுக்குது. ராகு குருவால் பார்க்கப்படும் பொழுது அருமையா இருக்கும். ஸோ அப்படி ஆயிடுது. ஆனா அப்படி ஆகாம ராகு சனி செவ்வாயோட பார்வையிலையோ சேர்வையிலையோ இருந்ததுன்னா அந்த கர்மா நம்ம பேட் கர்மால பிறந்துட்டாரு சார்ன்ட்டு அந்த ராகு கேதுகள் டைம்ல வரும்பொழுது போட்டு படுத்தி எடுக்கும். ஸோ அதனாலதான் ராகு கேதுங்களுக்கு எந்த ஒரு குணநலகமும் இல்லாமல் இருக்கிறனாலையும், எந்த ஒரு திடப்பொருளும் இல்லாமல், எந்த ஒரு வீடும் இல்லாதனால அது சேரும் கிரகத்தோடையும் பார்க்கும் கிரகத்தோட தன்மை மூலமாக அவர் நல்லது செய்ய போறாரா, கெட்டது செய்ய போறாரா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு. இப்ப ராகு கேது இருக்கிற இடத்த கெடுப்பாரா? வெரி குட். ராகு கேதுகள் கண்டிப்பா இருக்கும் இடத்தை கெடுக்கும் கிரகங்கள், அதுல சந்தேகமே வேண்டாம். ஏன்னா அது பாவகிரகங்கள். பாவகிரகம்னா என்ன? சூரியனோட ஒளியை பிரதிபலிக்க முடியாத கிரகங்கள் தான் பாவகிரகங்கள். சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் சுபகிரகங்கள். ஸோ கண்டிப்பா கெடுப்பார். ஆனா அந்த கெடுக்கிறதுல இக்கனா இருக்கு. என்னன்னா அது குரு பார்வையா இருந்ததுன்னா, அந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெற்றதுன்னா அம்மாவை கெடுத்து, உயிர் காரத்துவம் ஆகிய 4ஆம் இடத்தோட அம்மாவை கெடுத்து ஜாதகருக்கு நல்லது பண்ணுவார். ஆனா அந்த 4ஆம் இடத்தோட உயிர் காரத்துவம் என்ன, ஜடகாரத்துவம் என்ன, அதை கெடுப்பார். அதுக்கப்புறம் ஜாதகருக்கு நன்மையை கொடுக்குறாரா இல்லையாங்கிறது யாரோட பார்வையில் இருக்கிறாரு, யாரோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து. ஆனா பீங்க மேலிஃபிக் பாவகிரகம் கண்டிப்பா இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா திருமண விஷயத்துல கரெக்டா கேது திசை வரப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வரும். ஆனா அதே குருவின் பார்வையில் இருந்துட்டாருன்னு வைங்களேன், வராது. அது வந்து கோடியா பணம் வரும். பணமே அவனுக்கு வேண்டான்னு சொன்னாலும் பணம் சேர்ந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாங்கிற ஒரு நம்மளுடைய ட்ரேடிங் இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மணி நேரத்தில் 900 crores வந்துதாமா. 2022 டைட்டனுங்கிற ஒரு கம்பெனி ஷேர் வந்து வச்சுருந்தார் நிறையா. அது வந்து ஒரு 10% ஒரு நாளுக்கு ஹைக் ஆச்சு. அப்படிங்கிறப்ப அவருடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோலேயே 900 crores வந்து 1 hourல, அதுதான் அவரோட ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட்னு அவரே சொல்லியிருக்கார், ஆச்சு. ஆனால் அடுத்த வருஷம் அவர் இறந்துட்டார். ஸோ 48,000 கோடியோட போர்ட்ஃபோலியோவோட 60 வயசுல இறந்துட்டார். ஸோ அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த அந்த விஷயங்கள் ராகு கேதுகளை வந்து கொடுக்கணும்னு நினைச்சா அப்படி கொடுப்பாங்க. சிறப்பு. ஏன்னா ராகு கேது பேசும்போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ என்னன்னா 12 ராசிகளான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. ஐயா, இப்போ முதல் ராசியா பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது வராரு, 10ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ எந்தவித பலன்கள்லாம் இருக்க போகுது சொல்லுங்க. அதை இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி ராகுன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம், கேதுன்னு என்னன்னு தெரிஞ்சுட்டோம். ஸோ ராகுங்கிற அந்த போகக்காரகன் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கக்கூடிய, நம்மளுடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ராகுவே 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானம், ஸ்டேட்டஸ், நம்மளுடைய கர்மஸ்தானத்துக்கு வரார். ஸோ சும்மா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவான், பயங்கரமா எதையோ ஆரம்பிச்சு வேலை செய்ய போறான். வேலையில ஒரே டைட்டு, சரியான ஆக்டிவிட்டி. வேற குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்க ஃபேமிலியே பார்த்துக்க முடியல, ஃபுல்லாக வேலை தொழில்னே போயிட்டு இருக்குது, இடம் மாற்றங்கள் இருக்கு, அம்மா தாயாரின் உடல்நலம் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அந்த டிசம்பர் 6ஆம் தேதி 2026 கிட்டத்தட்ட 2028 செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம்
ஜூன் ஜூலை 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டாக இருக்கக்கூடிய ஜென்ரலாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்கள பிஸி ஆயிடுவாங்க. எது மாதிரி விஷயத்தில்? வேலை, தொழில், வீடு மாற்றம், இடிச்சு கட்டுறது, வில்லங்கம் பிரச்சனை, அம்மாவோட உடல்நல கோளாறு, இது மாதிரி பல வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே டெவலப்மெண்ட்டு தான், ப்ரொடக்டிவ்க்காக தான், உருப்படுறதுக்காக தான், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக தான். ஆனால் ஓட வேண்டிய அமைப்புகள் அதிகமாக வந்துடுது. ஏன்னா சரராசிக்குள்ளே ராகு கேதுகள் வந்து விடுது. சரராசிங்கிறது மகரமும் சரராசி தான், கேதுவும் கடகமும் சரராசி தான். கேது கடகத்துக்கு மகரத்துக்கு ராகு வந்துடுறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கடகத்தில் குரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்கப்பா வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் ஆல்ரெடி ஜூன் மாதமே 2026 குரு அங்கே வந்தனால ராகு கேதுகளை அவர் பார்த்து திருட்பலம் கொடுக்கிறார், ஒளியை கொடுக்கிறார். அப்படிங்கிறப்ப இந்த ராகு கேதுகள் நல்லது தான் செய்யும். திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு பழைய கிளைண்ட் ஒரு ஆள் நான் உனக்கு ஃபண்டு கொடுக்குறேன், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், உன்னோட ஸ்கில்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, பண்ணலான்னு இறங்கிட்டான். இது மாதிரி கோல்டன் வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுன்னு நான் குதிச்சிட்டேன், வேலையை விட்டுட்டு குதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடக்கும். அல்லது தொழிலில் அபிவிருத்தி, திடீர்னு அப்படியே 4 செயின்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணுறேன், ஒரு கடை வச்சிருக்கானா, திடீர்னு ஃப்ரான்ச்சைசி மாடலில் போய் 10 போடுறேன் அப்படின்னு போயிடுவான். என்னடா நல்லா தானே இருந்தீங்கன்னா அவனுக்கு டக்குன்னு ஒரு பிளான் கிளிக் ஆகும். நம்ம ஏன் அது பிராண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு போவான். பெரிய லெவலில் எல்லாமே அபிவிருத்தி தான் அப்படின்னு போவோம். ஆனால் இது டிசம்பர்லேருந்து ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நல்லா போகும், கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? குரு ராகு கேது கூட விளைவிக்கிறார். குரு சிம்மத்துக்கு போயிடுறார். அவர் ஒரு தான் ஒரு டியூட்டி பார்ப்பார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வந்துடுவார். ராகு கேதுகள் ட்ரையாக போயிடுவாங்க. திருட்பலம் இல்லாமல் போயிடும், ஒளி இல்லாமல் போயிடும். ட்ரையாக போனால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் வராரு பாருங்க சனி பகவான், நான் வந்துட்டேன்டா அப்படின்னு உள்ள மேஷத்துக்குள்ள ஜென்மசனியா உள்ள வருவார். எப்போ வராரு? மார்ச் 2027 வரார். எப்போ குரு ஜூன்ல போறாருன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்துடுவார். வந்ததுக்கு அப்புறம் அந்த 10ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பார். ராகுவை பார்த்தா கேது பார்த்த மாதிரி தான். அதோட ரெண்டுமே ஒரே விஷயத்தோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு தான். ஸோ அதனால என்ன ஆகும்? சார் நல்லா தான் சார் வந்தது, எல்லாமே நல்லா தான் போச்சு. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுக்குது. இப்போது நான் அவசரப்பட்டுட்டோங்கிற உணர்வுக்கு அந்த பழைய பேஷன்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனஸ் கொடுக்கும். அதனால என்ன பலன் நான் மேஷராசிக்காரர்கள் கொடுக்குறேன்னா, ஒரு நல்ல வாய்ப்பு வரும், அது கொஞ்சம் தீர்க்கமாக யோசனை பண்ணி எல்லா முதலீடையும் ஒட்டுக்கா போட்டுறாதீங்க. சரி வந்திருக்குதா, நல்ல விஷயம் தான் நடக்குதா, சரி அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா போடுங்க, 75 ரூபா வச்சுக்கோங்க. இல்லை நான் ஒட்டுக்கா நான் இது வரைக்கும் சம்பாரிச்சது சேவிங் எல்லாமே தான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் யார் இந்த ஐடியா கொடுத்தாங்களோ, யாருக்கு இது சப்போர்ட் பண்ணுறோன்னா அவனே பின்வாங்கிப்பான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரியுங்க, அவர் நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்லாம் பணம் போட்டுலாம் நீ ஒரு 1.5 கோடி போட்டு நான் ஒரு 1.5 கோடி போடுறேன்னு இறங்கிட்டாங்க. படம் ஷூட்டிங் ஆகி ஒரு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் அவர் எனக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வரல, நான் விளைவிக்கிறேன்ட்டார். அதுக்குள்ளே இவர் ஃபினான்ஷியல் கிட்டலாம் பணம் வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சது, வாட்கேஜ் பண்ணியாச்சு. சரி இறங்கிட்டேன்ட்டு வட்டி மேலே வட்டி வாங்கி பணமும் பேசாமல் அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆன இந்த சம்பவம் இன்னைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரியான விஷயத்தை எல்லாம் கொடுத்துருவார். ஸோ அதனால எது செய்தாலும் பார்த்து நிதானமாக செய்யணும். ஏன்னா குருவின் பார்வை எப்பவுமே இருக்காது, மாறிடும். அதுக்கப்புறம் சனியின் பார்வை வரப்போகுது. அதனால மேஷராசிக்காரர்கள் வாய்ப்புகளை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் பேராசைப்படாமல் அந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்கங்க அப்படிங்கிறதா என்னோட ஜோதிட ஆலோசனை. சிறப்பு. ஏன்னா இப்போ ராகு குரு பகவான் பார்க்குறாரு, அது உச்சமாக இருந்து வர பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானம் வேறு இருக்கு, சொந்தமாக தொழில் பண்ணலாம், புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாங்களா இந்த காலகட்டத்தில்? கண்டிப்பாக கோச்சார அடிப்படையில் நல்ல வாய்ப்பு தான் வரும், வந்ததெல்லாம் தப்பு இல்லை. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு நியூ டெக்னாலஜி, ஹாட் டெக்னாலஜி, இது வரைக்கும் வராத ட்ரெண்டு. ஏன்னா ராகுனாவே புதுசாக அறியுது தான், நியூ ட்ரெண்டு நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் போவோம். எல்லாமே நல்லது தான் நடக்கும். குருவும் கேதுவோட சேர்ந்து நல்ல ஃபண்டிங், கேட்காதுக்கு முன்னாடி பணம் கிடைக்கும். கம்பெனிக்காரங்க பேங்க்காரன் கூப்பிட்டு கொடுப்பான், அன்செக்யூர்ட் லோன் கொடுப்பான், செக்யூர் லோன் கொடுப்பான், எல்லாமே கொடுப்பான், எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதை என்ன நீங்கள் கடன் வாங்கினாலும் கடைசியாக நீங்கள் என்ன ஒரு கடன் பர்பஸுக்காக கடன் வாங்கினீங்களோ அதை சக்ஸஸ் பண்ணாதானே கடனுக்கு யூஸு. இல்லைன்னா என்ன ஆகும்? கடன் தான் வீண் பாரமாயிரும் இல்லைங்களா? ஸோ அது சக்ஸஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 2027 ஜூனுக்கு மேலே இந்த ராகு கேது பயிற்சி ஆகி ஒரு பாதி நேரம் 18 வருஷம் பயிற்சியில் பாதி ஆஃப்ங்கிறது என்னங்க 9 மந்த்ஸு. அந்த 9 மந்த்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகுனா குரு பார்வை விலகி சனி உள்ள வரும் பொழுது ஜென்மசனியால் பாதிக்கப்படக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க
என்னடான்னு தே வில் ஸ்டார்ட் ஃபீலிங் த பிஞ்ச், தே ஸ்டார்ட் ஃபீலிங் த டைட்னஸ். அதுல இருந்து அப்புறம் ஜென்மசனி அதோட வேலையை செய்யும். ஸோ அப்படிங்கிறதுனால ராகுகேதுகள் பயிற்சிகள் நல்ல வாய்ப்பை கொடுக்கும், புதிய தொழில் முனைப்பை கொடுக்கும், புதிய வேலை மாற்றத்தை கொடுக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அது எல்லாமே தூக்கி டேபிள் மேலே வச்சிடக்கூடாது. டேபிள் மேலே வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கடனாளி ஆகி அப்புறம் ஜென்மசனிங்கிறதுக்கு என்ன, நான் பாதிக்கப்பட்டேன் 2027 28 29 நான் பாதிப்பான ஒரு காலம் அப்படின்னு எல்லாரும் அவன் ஜென்மசனியை மறக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்குள்ள நீங்களும் இந்த கதையை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுன்னு சொல்றாரா, சரி நம்ம ஒரு ஆஃப் ரிஸ்க் எடுக்க, அதுக்காக நம்ம முயற்சி விடாமல் பண்ணாமல் இருக்க முடியுமா? இல்லை எனக்கு ஜென்மசனி வருது அப்படிங்கிறக்கா ஒரு அருமையான வாய்ப்பை எடுக்காம முடிக்க முடியுமா? லிமிட்டாக எடுத்து பண்ண வேண்டியதான். அப்புறம் ஜென்மசனியில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி பிரேக் இன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் குரோ ஆகலாம். 29க்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். ராகு வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும், 9ஆம் இடத்துக்கு போயிடுவார், கேது 3ஆம் இடத்துக்கு போகிறதுலாம் நல்லதாக இருக்கும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது நல்ல வாய்ப்புகள், வீடு யோகங்கள், மனை யோகங்கள், வேலை யோகங்கள், இடம் மாற்றங்கள், வெளிநாடு வாய்ப்புகள், அந்தஸ்து, திடீர்னு ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கிறது, அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு டைரக்டர் அது மாதிரி ஒரு இடமாற்றத்தோட ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது எல்லாமே அருமையாக நடக்கும். ஆனால் வீட்டு விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும், குடும்பத்தை பிரிகிற மாதிரி இருக்கும், அது மாதிரி சில சங்கடங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த பிரைம் திங். நான் எதிர்பார்க்காது நடந்துருச்சு, எனக்கு என்னமோ இது கிடைக்கும்னு நினைச்சேனமோ இதே எனக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் டக்குன்னு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கிறது, நல்ல ரோல் கிடைக்கிறது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, டைரக்டராக இருந்தாலும் ப்ரொடியூசராக இருந்தாலும் எல்லாமே நடக்குது. ஏன்னா வந்து 10ஆம் இடத்துல ராகு கேது போகுதுங்கிறது சுமார் சூப்பரான விஷயம். ஏன்னா ராகு கேதுகளே வந்து எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணுவார். ஜாதகர் வந்து அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வைப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே 10ஆம் இடத்துல ராகு இருந்தது. எல்லா ரிஷபராசிக்காரங்களை கேளுங்க எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க லாஸ்ட் 1.5 இயர்ஸுங்கிறது. வேலைன்ட்டு இருந்தாங்க. அவன் பொட்டி கடை வச்சுக்கிறவனா இருந்தாலும் சரி, பெரிய கடை வச்சிருந்தாலும் சரி, பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருந்தவங்களாம் சரி, வேலையில் இருக்கிறவங்களாம் சரி, அவங்க லெவலில் ஆக்டிவாக இருந்தாங்க, அவங்க லெவலில் பிஸியாக இருந்தாங்க. 4 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது, பொசிஷனை மாற்றுறது, சரக்கை மாற்றுறது, இந்த கஸ்டமருக்காக இதை பண்ணுறது, அந்த புதுசாக நிறைய கற்றுக்கிட்டாங்க, நிறைய பண்ணாங்க, நிறைய புரட்சிகள் நடந்தது அவங்க வேலையில். இப்போ அவங்க என்ன ஆகுறாங்க, ஃப்ரீயாக ஆகிறாங்க. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வாடான்னு இப்போதான் அவங்க ஃபுல் க்ரோத்தில் போகிறாங்க. ஸோ நிறைய புரட்சிகள் அவங்களுடைய வேலையில், தொழிலில், கர்மாவில். ஏன் இப்படி செய்யக்கூடாது, நாம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வெளியில் வாங்கிட்டு இருக்கோம், அந்த ப்ராடக்ட்டை நாமளே செஞ்சுட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சேர்த்தி ஒரு மல்டி பிஸ்னஸ் என்டர்பிரனராக ஆகக்கூடிய ஒரு தருணம். அதெல்லாம் அருமையாக இருக்கும். அதுக்கு வேணுங்கிற பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், ஃபண்டிங் கிடைக்கும், லோன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொட்டாமல், பேராசைப்படாமல், சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அதை யூஸ் பண்ணிப்போங்கிற லெவலில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சிறப்புங்க. அப்போ வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றுமே இல்லாமல் கப்சுப்புன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கை இப்போ ரொம்ப சுவாரஸ்யமாகி பிஸி ஆகிற மாதிரி போயிடுச்சு. டைட்டான ப்ராஜெக்ட் வந்துருச்சு, கிளைண்ட் பயங்கர டிமாண்டிங்கான கிளைண்ட்டு. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பண்ணனா எனக்கு பெரிய சக்ஸஸ், இதை என்னோட பயோடேட்டாவில் போட்டோன்னா எனக்கு நிறைய வேல்யூ அப்படிங்கிற மாதிரி முக்கியமான தருணங்களை நிறைந்த ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு வருகிறது. சிறப்புங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.